உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அதிகப்படியா உண்ணக்கூடிய டாப் 5 இறைச்சி உணவை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக உணவா எடுத்துக்கக்கூடிய இறைச்சி உணவுகளை பத்தி தகவலை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரியான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டுக்கு நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அதிகப்படியா உண்ணக்கூடிய இறைச்சி உணவு எந்த உணவுன்ற டாப் 5 லிஸ்ட நாம தெரிஞ்சுக்கலாம். நாம வாழ்ற இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 802 கோடி, அதாவது இப்போ 1000 கோடியை நெருங்கி மக்கள் தொகை போயிட்டு இருக்கு. இப்ப 802 கோடி மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படி வாழக்கூடிய இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியா உணவா எடுத்துக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு சைவம், இன்னொன்னு அசைவம். சோ 2 வகையா உணவை பிரிக்கலாம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் சைவத்தை மட்டுமே இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா முக்கால்வாசிக்கு மேற்பட்ட பாத்தீங்கன்னா சைவ உணவையும் எடுத்துப்பாங்க, அசைவ உணவையும் எடுத்துப்பாங்க. சோ அசைவம் மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் கண்டிப்பா அது மாதிரி தனியா யாருமே இல்லை. ஆனா சைவம் தனியா சாப்பிடக்கூடியவர்கள் இருக்காங்க. அதாவது கறி, மீன், இறால் இது மாதிரி மற்ற விஷயங்களை எடுத்துக்காம வெறும் காய்கறிகள், பழங்கள் இது மாதிரி வகையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஆனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ஆளுங்க நம்ம ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்கிறதா சொல்றாங்க இந்த ஆய்வறிக்கையில. அப்படி சாப்பிடக்கூடிய இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இறைச்சி உணவு தான் அதிகப்படியா மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு விஷயம். அது விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாகவும் பார்க்கப்படுது சொல்றாங்க. சோ அதை பத்தின ஒரு 5 டாப் 5 உணவுகளை பத்தி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 802 கோடி மக்கள் தொகையில எந்த உணவை, எந்த இறைச்சியை பாத்தீங்கன்னா அதிகப்படியா மக்கள் நுகர்வு, அதாவது மக்கள் உணவா எடுத்துக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் நாம பார்க்க போறோம். அதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய உணவு, அதிகப்படியான மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 36% பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இறைச்சியை தான் பாத்தீங்கன்னா அதிகமா உணவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ நம்ம இந்தியாவில இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அப்படி இறைச்சி உணவு அப்படின்னு நான் சொன்னோடனே ஃபர்ஸ்ட் நான் நினைச்சதே வேற. ஆனா இந்த தகவலை படிக்கும் போது ஆர்டிக்கல்ல போட்டிருக்காங்க தெளிவா. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு பேர் அதிர்ச்சி சொல்லலாம். இந்த உணவு தான் மக்கள் அதிகமா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து கண்டிப்பா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு அப்படியாப்பட்ட உணவா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவா இருக்கக்கூடிய இறைச்சி உணவா இருக்கக்கூடிய இடத்துல முதலாவது இடத்துல கூடிய இருந்து பன்றி இறைச்சியை தான் பாத்தீங்கன்னா, அதாவது வெண்பன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வெண்பன்றி இறைச்சியை தான் கிட்டத்தட்ட 36% மக்கள் பாத்தீங்கன்னா உணவா எடுத்துக்கிறாங்க. இதனாலதான் இந்த உலகத்திலே அதிகப்படியான மக்கள் இறைச்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இறைச்சி வெண்பன்றியோட இறைச்சி தான். வெண்பன்றி இறைச்சி தான் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய உணவா பார்க்கப்படுகின்றது. வெண்பன்றிக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடிய உணவு, அதிகப்படியான மக்கள் உணவா எடுத்துக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய உணவு எந்த உணவு கேட்டீங்கன்னா சிக்கன். சோ நம்ம எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்களும் பெரிய வரைக்கும் கண்டிப்பா சிக்கன் பிடிக்காத இருக்க முடியாது. சிக்கன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. கிரீன் சிக்கன், கிரில் சிக்கன், அந்த சிக்கன் 65, 75, 95, 85 இப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாங்க. சிக்கன்ல நாம பார்க்காத ஒரு ஐட்டமே இருக்க முடியாது. சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு கோழி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த கோழியில ஏகப்பட்ட வெரைட்டியை உலகம் ஃபுல்லா செய்வாங்க. இன்னைய வரைக்கும் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஐட்டத்தை சாப்பிடாம இருக்கலாம். அதாவது கோழியை உணவா அவங்க எடுத்துக்கலாமே தவிர்த்து, ஆனா அதை பல்வேறு டிஷ்ஷா பண்றாங்க. யாருமே நான் கோழியால செய்யப்பட்ட எல்லா உணவுகளையும் நான் சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஊர்ஜிதமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு வெரைட்டி இருக்கு. அவ்வளவு நாட்டுல ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற போல ஒவ்வொரு ஸ்டைல்ல செய்வாங்க. சோ இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. மேஜரா இருக்கக்கூடிய சில ஐட்டத்தை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாமே தவிர, ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு கடல்னு சொல்லலாம். சிக்கனை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் ஒரு கடல் மாதிரி. அதுல என்னெல்லாம் செய்யறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாம போய்க்கலாம். சோ சிக்கன் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகப்படியான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய இறைச்சியா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 33% அளவுக்கு சிக்கனை உணவா எடுத்துக்கக்கூடிய மக்கள் நம்ம 802 கோடியில இருக்காங்க. சோ 1, 2 இடத்துல நம்ம பாத்துறோம். 3வது இடத்துல இருக்கக்கூடிய உணவு தான் மாட்டிறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மாட்டிறைச்சி தான் பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய உணவா பார்க்கப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 3வது இடத்துக்கு மாட்டிறைச்சி தள்ளப்பட்டிருக்கு. சோ உலகத்திலே அதிகப்படியான மக்கள் நுகர்வு, அதாவது மக்கள் உண்ணக்கூடிய இறைச்சி உணவுகள்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய உணவு தான் மாட்டிறைச்சியா பார்க்கப்படுது. பல மேலை நாடுகளும் பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில விற்கிற மாதிரி பட்ஜெட் அது மாதிரி இருக்காது. சில இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சி கிடைக்காத இடங்களும் இருக்கு. அதுல குறிப்பா இந்தியாவில பல இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சியை பயன்படுத்தவே மாட்டாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா மாட்டிறைச்சி ஒரு புனிதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது.
மாட்டு இறைச்சியை எடுத்து மாடே புனிதமா வந்து பார்க்குவாங்க. ஸோ அதனால மாட்டை கொல்றதோ மாட்டை வந்து உணவா எடுத்துக்கிறதோ தவறான விஷயமா நம்ம இந்தியாவில் பல வெளிநாடுகளோட பார்க்கப்படுது. ஆனா மேலை நாடுகள்ல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி அதிக அளவுல வந்து உணவா எடுத்துக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இந்தியாவிலும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மாட்டு இறைச்சியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்தியாவில் அதிகப்படியா இருக்காங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி அதிகமா பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறதா பார்க்கப்பட்டாலும் பல மேலை நாடுகளும் ஒப்பிடும் போது பன்றி இறைச்சி தான் அதிகப்படியா வெளிநாடுல பயன்படுது. அதனாலதான் பன்றி இறைச்சி முதலாவது இருக்கு, மாட்டு இறைச்சி மூன்றாவது இடத்துல இருக்கு. சோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இறைச்சி அதிகமா விண்ணக்கூடிய பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த மாட்டு இறைச்சிக்கு 24% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு இறைச்சி உண்ணக்கூடிய மக்களா பார்க்கப்படுறாங்க. இதனாலதான் மாட்டு இறைச்சி தொடர்ந்து மூன்றாவது இடத்துல இருக்குது. அதிகப்படியா இறைச்சி உண்ணக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விரும்பக்கூடிய ஒரு இறைச்சின்னு பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ஐட்டம் என்ன கேட்டீங்கன்னா ஃபிஷ், அதாவது மீன்கள், கடல் சார்ந்த உணவுகள் நம்ம அப்படி பொதுவா சொல்லிக்கலாம். ஸோ மீன்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியா புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கு. ஓமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு தேவையான மூளை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களும் அதிகப்படியா இருக்கக்கூடியது மீன்கள் தான் அதிகப்படியான ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு இறைச்சியா பார்க்கப்படுது. இதனாலதான் நான்காவது இடத்துல மீன்கள் இருக்கு. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கடற்கரையை கொண்ட ஒரு நாடு. ஏன்னா 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தான் இமயமலை. ஸோ அதனால அதிகப்படியான கடல் பரப்பை இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது இந்தியா தான். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து அதிகமா பயன்படுத்துவாங்க மக்கள். ஆனா உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீன்கள் வந்து கண்டிப்பா மனித உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவா தான் பார்க்கப்படுது. மருத்துவர்களே பல மீன்களை வந்து பரிந்துரைப்பாங்க, இந்த குறிப்பிட்ட மீன்களை சாப்பிடுங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்துல மீன் வந்து இருக்கு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதனாலதான் மீன் இறைச்சி 4வது இடத்துல இருக்கு அதிகப்படியான மக்கள் உண்ணக்கூடிய இறைச்சி உணவு லிஸ்ட்ல. சோ நாம அதிகப்படியா மக்கள் உண்ணக்கூடிய இறைச்சி லிஸ்ட்ல 4 இடத்த பார்த்துட்டோம். என்னடா அது ஒரு முக்கியமான உணவு இறைச்சி பத்தி நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு கண்டிப்பா உங்களை பல பேர் டவுட் வந்து, நான் படிக்கும் போது எனக்கு டவுட் வந்துன்னா மெயினா நிறைய விஷயம் இல்லையே அப்படின்னு பார்த்து அதுல குறிப்பான விஷயம் நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா ஆட்டிறைச்சி. ஸோ ஆட்டிறைச்சி தான் 5வது இடத்துல இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது அதிகப்படியா நுகரப்படாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட விலை. அதிகப்படியான விலையின் காரணமாகவே ஆட்டிறைச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து நுகர முடியல, அதாவது உணவா எடுத்துக்கக்கூடிய விதத்துல இல்லை. ஆனா அதிகப்படியா உணவா எடுத்துக்கூடிய பொருள் ஆட்டிறைச்சியாவும் பார்க்கப்படுது. ஆனா விலையின் காரணமாக மட்டுமே இது 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய 802 கோடி மக்கள் தொகையில 5வது இடத்துல இருக்கக்கூடிய இறைச்சி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டு இறைச்சி தான். இந்த ஆட்டு இறைச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கனடா, இது ஐரோப்பா, அது அந்த 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 பகுதியை சேர்ந்த நாடுகள் மட்டும்தான் அதிகப்படியான ஆட்டு இறைச்சியை வந்து நுகர்வா எடுத்திருக்காங்க. மற்ற இடத்துல வந்து ஆட்டு இறைச்சி வந்து ரொம்ப குறைவான அளவு தான் பயன்படுத்துறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா முழுக்க முழுக்க மெயின் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஆட்டு இறைச்சியோட பட்ஜெட். ஸோ நம்ம இந்தியால நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ வாங்கிக்கலாம், 1 கிலோ மட்டன் மட்டும் தான் நம்மளால வாங்க முடியும். 1 கிலோ மட்டனுக்கு ஈக்குவலா சிக்கன் பாத்தீங்கன்னா சிக்கன் கண்டிப்பா ஒரு 3 கிலோ இல்ல 4 கிலோ கூட வாங்கிக்கலாம் சில டைம்ல, அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து இருக்கும். ஸோ 4 கிலோ கோழி வாங்குற விலைக்கு 1 கிலோ வந்து மட்டன் வாங்க வேண்டியது சூழ்நிலையா இருக்கும். ஸோ அதனாலதான் அதிகப்படியா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டன் வாங்குறது இல்லை அப்படி விஷயமா பார்க்கறது, வாங்கி பயன்படுத்துவதும் இல்லை. ஸோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எந்த அளவுக்கு இறைச்சியை பயன்படுத்துறாங்க, எந்தெந்த இறைச்சி மக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த சுவாரஸ்யமான தகவலை நீங்க தெரிஞ்சுட்டா போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்புறோம் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.